வணக்கம் நண்பா, இது நம்மளுடைய ஸ்மார்ட்டஸ்ட் கிராஃப்ட் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போனா வேற ஒண்ணு இல்லைங்க, நம்ம அம்மாக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு வீடியோ போடலாம்னு நினைச்சேன். அது என்ன வீடியோ வேற ஒண்ணு இல்லைங்க, இந்த கறி பிடிச்ச பழைய பர்னர், அதாவது நம்ம கேஸ் அடுப்புல யூஸ் பண்ணக்கூடிய பர்னரை எப்படி இதே மாதிரி புது பர்னரா நம்ம அம்மாக்கு கிளீன் பண்ணி கொடுக்கலாம்னு பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா அந்த கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு வாங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அம்மாக்களுக்கெல்லாம் கஷ்டமான ஒன்று என்னன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த கேஸ் அடுப்பு பர்னரை எப்படிடா க்ளீன் பண்ணுறது தான். இதை நம்ம இன்னைக்கு ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு பொருளை பயன்படுத்தி. நீங்கள் வாங்கின புதுசாக இருந்த மாதிரியே இதை புத்த புதுசாக பார்க்க போறீங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு என்ன பயன்படுத்த போறோம்னா, இந்த டாய்லெட் கழுவுற ஹார்பிக் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி பிளாஸ்டிக் டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கழுவ வேண்டிய பர்னரை அந்த பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுற அந்த ஹார்பிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பர்னர் ஃபுல்லாக சுற்றி ஊற்றிக்கோங்க. எல்லா சைடு படுற மாதிரி சுற்றி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சோண்டு ஊற்றி முடிச்ச பிறகு ஒரு 1/2 hour இல்லைனா 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், 1/2 hour ஆகிட்டு. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணி பார்க்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் இல்லைனா தேங்காய் நார், அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த பாத்திரங்களோட கம்பி கூட யூஸ் பண்ணி இதை நம்ம க்ளீன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அவசியமே இல்லை. லைட்டாக தேய்ச்சாலே போதும், அதோட அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். நல்லா உள் சைடு மட்டும் வெளி சைடு மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். நீங்கள் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் இது அழுக்கு போணுச்சா இல்லையான்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி புதுசாக கிடைக்கும் உங்களுடைய பர்னர். நீங்களும் இதேமாரி வீட்டில் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், இதை சுத்தம் பண்ணி கொடுக்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.